அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அதே சமயம் நல்ல சுவையா கருவேப்பிலை இட்லி பொடி தான் செய்ய போறோம். செய்யலாமா? இது செய்யறதுக்கு முதல்ல கடாயில நல்லா 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் நல்லா வாஷ் பண்ணிட்டு லைட்டா ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இதை நிதானமா சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கிறிஸ்பியா நல்லா முருகலா ஆகிற அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா சீக்கிரமா கரைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம எடுத்து கைகளால் மசிச்சு பார்த்தோம்னா நல்லா தூளா உடையணும், நல்லா நொறுங்கி வரணும். அப்போதான் கரெக்டாக இருக்கு, ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதை இன்னொரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது அதே கடாயிலேயே ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கப்போ கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் இருக்கோ அதை எடுத்துட்டு அதே மாதிரி சிம்லேயே வச்சு கலர் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து திருப்பியும் அதையும் அதே தட்டிலே கொட்டிக்கலாம். அடுத்ததா அதே அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், உடைச்ச உளுந்து. நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்து முழுசா இருந்தாலும் எடுத்துக்கலாம். உளுந்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து எடுத்து அதே தட்டில் சேர்த்துட்டு அடுத்ததா ஒரு 3 டீஸ்பூன் அளவு வெள்ளை இல்லைன்னா கருப்பு எள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள் சேர்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்தி. சேர்த்துட்டு எள்ளோட கலர் மாறி நல்லா வெடிச்சு வரணும். அதுக்கப்புறமா அதையும் எடுத்து அந்த தட்டுக்கு மாத்திடலாம். இப்போ அதே கடாயில ஒரு 1/4 கப் அளவு மல்லி விதை, அதாவது தனியாவும் சேர்த்து இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு லைட்டா கலர் மாதிரி வர அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்து அதையும் தட்டுக்கு மாத்திட்டு இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டீஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே நிதானமா பக்குவமா வறுத்தாதான் உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கும், அதே சமயம் கரிஞ்சிராம இருக்கும். இப்ப கடைசியா ஒரு 8 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்க காரம் அதிகமா வேணும்னா ஒரு 10-12 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவும் நல்லா கலர் மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு தட்டில் பரவலா கொட்டி ஆற வச்சிடலாம். ஃபேன்ல காய வைக்க வேண்டாம், ஜஸ்ட் சும்மா கிச்சன்லேயே வச்சிருந்தீங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். அதுக்கப்புறமா அந்த வரமிளகாவை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது சரியா அரைப்படலைன்னா சரியா இருக்காது. இப்போ வரமிளகாவை அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப ஃபைனா அரைக்கணும்னு கூட இல்லை, ஜஸ்ட் அது அரைப்பட்டு இருந்தா போதும். அடுத்ததான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய் ஏன் சேர்க்கணும்னா இது சரியா நடுவில் அரைப்படலைன்னா உங்களுக்கு பொடிக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனாலதான் இப்போ மற்ற பொருள் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நீங்க கடைசியில கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து உங்களுக்கு நல்லா ஃபைனா வேணும்னா நைஸா கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கொரகொரப்பா வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் லைட்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன், ஏன்னா இட்லி பொடிக்கு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால. அரைச்ச இட்லி பொடியை உடனே இன்னொரு பாக்ஸுக்கு மாத்தாம ஜஸ்ட் ஓப்பனா ஏதாவது ஒரு பாத்திரத்துல வச்சு கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். உடனே அரைச்ச உடனே ஸ்டோர் பண்ணோம்னா இதுல இருக்க சூடுக்கு தண்ணி கோத்த மாதிரி ஆயிடும், அப்புறம் கெட்டு போயிடும் பொடி. அவ்வளவுதான். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி 1 மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை இலைகள் நம்ம அடிக்கடி நம்மளோட உணவுல எடுத்துக்கணும், அது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி எடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.